கொழுப்புகள். கொழுப்புகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஆரோக்கியமான கொழுப்புகளை வந்து எடுக்கணும். அங்கேயும் ரீஃபைன்டு கொழுப்புகள் வேண்டாம். இந்த ரீஃபைன்ட் ஆயில் வேண்டாம். அந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம். ஏன் டாக்டர் ரீஃபைன்ட் ஆயில் வேணாங்கிறீங்க? அப்ப எல்லாரும் காஸ்ட்லியா வந்து நீங்க வந்து நல்லெண்ணெய் வாங்கணும்னு சொல்றீங்களா? இல்ல காஸ்ட்லியான எண்ணெய்கள் தான் வாங்கணும்னு சொல்றீங்க. இந்த இந்த எண்ணெய் பாக்கெட் கம்மியா இருக்குன்னா, அங்கதான் நம்மள புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ணெய் இந்த முன்னாடியெல்லாம் வந்து எண்ணெய் வந்து ஒரு சின்ன தூக்குல போய் வாங்குவாங்க. வாங்கிட்டு இவ்வளோண்டு எண்ணெய் ஊத்தி தாளிப்பாங்க. ஆனா நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, நல்லா 1 லிட்டர் பாக்கெட்ல கம்மியான விலையில இது பண்ணோனே, அப்படியே எண்ணெய ஊத்துறது. அதிலேயே தக்காளி, வெங்காயத்த இது பண்றது. இந்த மாதிரி நம்ம அதிகமாக எடுக்க பொழுது, எண்ணெயோட கன்சப்ஷன் வந்து அதிகமா இருக்கு. அங்க அது எடுத்தோம்னாலும் அது ரொம்ப கம்மியாகும். பட் அதுல என்ன இருக்குன்னா, நெறைய நுண்சத்துக்கள் இருக்கு. இதுல சத்துக்களும் ஒன்றுமே கிடையாது. அதனால அதுவும் ஒரு விஷயம்.